சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தொடர் பரப்புரைகளில் ஈடுபடவிருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று இரவு தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வருகையையொட்டி முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வரவேற்பு முடிந்து விமான நிலையத்திலிருந்து கிளம்பும் மோடி கிண்டியில் உள்ள லோக்பவனில் இன்று இரவு தங்கவுள்ளார். நாளை காலை 11:30 மணிக்கு சென்னையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரிக்கு செல்லும் பிரதமர் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கவிருக்கிறார். இதனையடுத்து நாளை மாலை மதுரை வரும் பிரதமர் அங்கு அரசு விழாக்களுக்கு பிறகு மாலை 4 மணியளவில் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மதுரை பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ளவிருக்கிறார் பிரதமர். நாளை மதுரை மண்டேலா நகர் சுற்றுச்சாலை பகுதியில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் வருகை தருவதால் அதிமுகவினர் பியூஷ் கோயலை மதுரையில் வைத்து சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்த நிலையில் சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒரே மேடையில் கலந்து கொண்டனர். அப்போது திமுகவை கடுமையாக விமர்சித்த மோடி தமிழகத்திற்கான பாஜக அரசின் திட்டங்கள் குறித்தும் பேசினார். பிரதமர் மோடி வருகை அக்கூட்டணிக்கு புத்துணர்ச்சி அளித்திருப்பதாக பார்க்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் தங்களது கூட்டணியை பலப்படுத்தும் வேளையிலும் தொகுதி பங்கீடு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. நாளை மதுரையில் வைத்து பேச்சுவார்த்தையை அதிமுக பியூஷ் கோயலுடன் நடத்தவிருப்பதாகவும் இதில் அதிமுக சார்பில் SP வேலுமணி பங்கேற்பார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. முன்னதாக இதுகுறித்து பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பிரதமர் வந்து சென்ற பிறகே அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளதாகவும் பாஜக சார்பில் அதிமுகவிடம் எந்த டிமாண்டும் வைக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் கடந்த முறை NDA கூட்டத்தில் இருந்த தேமுதிக இந்த முறை திமுகவுடன் இணைந்துள்ளது. மேலும் பன்னீர்செல்வமும் திமுகவில் இணைந்திருப்பது பெரும் கவனத்தை பெற்றது. இவர்கள் இருவரையும் பாஜக கூட்டணியில் தக்கவைக்க தவறிவிட்டனர் என விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இப்படியிருக்க தேர்தலையொட்டி NDA கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் மோடியின் அடுத்தடுத்த தமிழ்நாடு வருகை அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக இருக்கிறது.